பஞ்சவரணா, ஓய் பஞ்சவரணா, முள்ளு வெட்ட போறேன், வர நேரமாகும். குதிரை செய்ய சொன்னவங்க வந்தாங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேனே. குதிரைக்கு 300 ரூபாய். அட்டைப்பட்டிக்காரங்க ஒன்னா 3 குதிரை செய்ய கொடுத்துருக்காங்க. சரியா? ஓய் இத வந்துட்டானே, இத பார், அவங்க கிட்ட 700 ரூபாய் வாங்கிட்டு 3 குதிரை கொடுத்து அனுப்பிச்சிரு. என்ன நீ பாட்டு உங்களை துணைக்கு நீ குட்டாதாத்தா? அவங்க எல்லாம் திருவிழா போறவங்க. அப்படியே மழை வந்தா இந்த குதிரையில எடுத்து உள்ள வச்சிரு. புரிஞ்சுதா? சூளை போய் சட்டி பண்ண எல்லாம் பாத்துக்காத்தா. வரேன். நீ என்ன ஒரு கோமரி? ஏக்கா வர வேண்டாம் போறீங்க? என்னாலதான் தூரம் தொலை போக முடியலையே. மரகத்தை அனுப்புறேன், பத்திரமா கூட்டி போய் கூட்டி வந்துடுறா. நாங்க பாத்துக்கிறோம். மரகதா இவங்க கூட போய் சொல்லி பெருகிட்டு வந்துரு. சரிம்மா. மரகதா நானும் தான் போறேன், வா. உன் ஐடியை நீனும் சரியா புரிஞ்சுக்கல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கா. அம்மா, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட சித்தனை பண்ணி விட்டாங்களே, கடமை செய்ய விடாம. ஏமா உனக்கு லெட்டர் வந்திருக்குமா? ஏயா தகராறு நடந்துட்டு இருக்குல்ல, குறுக்க எடுத்து நீட்டுற. அப்படி யாரு எழுந்தாங்க இந்த லெட்டரை? சொல்லுயா, இது குறுக்க வந்த லெட்டரா? உங்க குடும்பத்தை இந்த குழப்பத்தை தீக்க வந்த லெட்டரியா? அதான் இது மகன் ராசிருக்கான துபாயில அவன் அமிச்ச லெட்டரியா? என் மகனா எழுதிருக்கா, கொஞ்சம் பிரிச்சு படிப்பா. சொல்லுவ இப்ப மட்டும். ஊசமயம் 30-10-97 ராசி வேளார் துபாய். அன்புள்ள அத்தாவுக்கு ராசி எழுதுவது. வர்ற வைகாசி மாசம் 2ஆம் தேதி ஊருக்கு வர்றேன். வந்த உடனே எல்லா கடன்காரனுக்கும் கண்ணை கொடுத்துடலாம். முதல்ல அனுப்புனா நீ செலவு செய்ய வேண்டியது அனுப்பல. பெத்த பிள்ளைக்கு வந்த பத்தி தெரியாதா? நானும் 3 மாசம் லீவ்ல வரேன். வந்த உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்படியே தங்கச்சி முத்தம்மாளுக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்தா 2 கல்யாணத்தை சேர்த்தே வச்சிடலாம். ஏன்னா நான் துபாய்க்கு வந்துட்டா திரும்பி வர 3 வருஷம் ஆகும். மிதமா இருக்காதே. இப்படிக்கு ராசி வேளார். ஏண்டா கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறல, காலகாலத்துல கொண்டு வந்து கொடுத்திருந்தீனா கண்டவங்க கிட்ட பேச்சு வாங்க வேண்டியது இல்ல. பேசுவேன் பேசுவேன். மோள அடுத்த லெட்டர் வரட்டும், உன்னை பாத்துக்கிறேன். ஆமா, என் ஆத்தால இவன் தான் வச்சிருந்தான். டேய் போடா. ஐயோ, நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான் ஆத்தா. நாம வீதிக்கு வந்ததுனால தானே சண்டைக்காரலா இருந்த மாமா வீட்டோட கூடிக்க முடிஞ்சது. இல்லன்னா ஆயுசு பூரா அவங்களோட கூடிக்கவே முடியாதுல்ல. அதுவும் சரிதான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். போன செவ்வாய்க்கிழமை போயிருந்தேன். அடுத்த வாரம் வா. பஞ்சுமில்ல வேலை பார்க்குற மாப்பிள்ள இருக்கான், கேட்டு வைக்கிறேன்னு சொன்னார். அதான் போறேன். போடா போய் கேட்டு பாரு. ஒத்து வந்தா முடி, அப்படி இல்லன்னா நம்ம நொண்டி பொண்ணுக்கு பேசி முடிச்சிடலாம். என்ன குதிரை ஏற வசமா திரும்பி நிக்கிறியா? இன்னைக்கு மாட்டேன் மாமோய். வாங்க போடா. யாம் புள்ள எம்முட்டு நான் ஆசை வச்சிருந்த என் மேல குதிரை ஆந்தம்னு. ஆசை வைக்கிற மூஞ்சிய பாரு. கிழவா, நீ ஏன் கூட வந்த? யார பார்த்து கிழவா? ஓமரா, இப்ப 10 வயசு கொஞ்சம் போச்சுல. நெல்ல மாமோய். மறுபடியும் அப்பா ஆசைப்பட்டா கூப்பிடு பிள்ளை. மாமா 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 குறி வச்ச தப்பிச்சிட்டியே. அதான் தப்பு கணக்கு போடக்கூடாதுங்கிறது. அதற்குதான் நின்னு பேச கூட நேரம் இல்லாம மஞ்சள் பை தூக்கிட்டு எங்க போற? பட்டணத்துக்கு போறேன். பட்டு புடவை தாலி வாங்கிட்டு வரதுக்கு. உன்னை வந்து பொண்ணு கேட்கணும்ல. நிஜமாவா? வழி விடுறி அலையரா. போய் சொன்னியா? உன்னை யார் விட போறா? எப்ப வந்து எங்க ஆத்தா கிட்ட பேச போற? எதை பத்தி? கல்யாணத்தை பத்தி தான். நான் எதுக்கு உன் கல்யாணத்தை பத்தி பேசணும்?
என்ன விளையாடுறியா? எங்க அண்ணன் எழுதின கடிதாசி படிக்கும்போது நீ பக்கத்துல தானே இருந்த. வந்தவொடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எழுதிருக்கல. நீ நினைக்கிறது நடக்காது. எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. உங்க அவசரத்துக்கு இதெல்லாம் நடக்காது. வீணா மனசை போட்டு குழப்பிக்காம வீட்டுல பாக்குற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. களிமண்ல சட்டி செய்யணும்னு நினைச்சா செய்யலாம். ஆத்து மண்ணில எல்லாம் செய்ய நடமுடிச்சா என்ன பண்றது? எது ஆத்து மண்ணு? உன் மாமன் தான் ஒத்த கூட பிறந்தது உருப்படியாவா பிறந்திருக்கு? ஊமையா எல்லாம் பிறந்திருக்கு. அந்த அரசு என்னடானா தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சிருத்தா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஒத்த கால்ல நிக்குது. கடல் தண்ணி என்னைக்கு வத்துறது? களிமண் எடுத்து எப்ப பானை பண்றது? வேளங்காதவ. போற ஊருக்கு வழி கேட்டா போகாத ஊருக்கு வழி சொல்றியே. மாமனை கட்டணும் 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 அப்படித்தான். அது வழி சொல்லு. உனக்கு என்ன பித்தம் தலைக்கேறி போச்சா? முடியாத விஷயத்துக்கு போய் முட்டிட்டு நிக்க சொல்றியே. அப்ப எனக்கு கல்யாணம் வேணாம். மிச்சம் உன் அண்ணன் வருவான். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ அந்த ஊமச்சி மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்க. அப்போ நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறியா? என்ன? நீ பஞ்சவர்ணத்தை நம்ம வீட்டுல உட்கார வையே, நான் தன்னால மாமன் வீட்டுல உட்கார்ந்துருவேன். உனக்கெல்லாம் இந்த விஷயம் முதலே தெரியுமா? சொல்லிருக்கலாம்ல. உன்னையே இன்னைக்கு நான் தண்ணி கூட்டிட்டு போனேன்ல, அப்பதான் உங்க முதலாளிக்கே புரிஞ்சது உன்னை நான் ஏன் வச்சிருக்கேன்னு. என் மேல இருக்கிற ஆசையிலதான் அவ உன் மேல சவாரி செஞ்சிருக்கா. சிரிக்காத. என் மனசுல எம்பட்ட ஆசை இருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? ஆசை பூரா உனக்குள்ள வச்சுக்கிட்டா எனக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லு. நான் பொம்பளை பிள்ளை, வெக்கத்தை விட்டு எப்படி சொல்றது? எனக்கும் சொல்லணும் தான் ஆசை. என் நிலைமைதான் உனக்கு தெரியுமே. சரி, நானே முதல்ல சொல்றேன்னு வை. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நான் அப்படிலாம் அவனை நினைக்கவே இல்லை, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு பட்டுன்னு பேசிவிட்டா என்னால அதை தாங்கவே முடியாது. என்னாலையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க முடியல. ஏப்புல மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கலான்னு தான் பாக்குறேன். பஞ்சம் உனதான் கண்ணு முன்னாடியே வந்து தடுக்குது. நீ வேணா பாரு, நாளைக்கே நான் அவகிட்ட போய் என் மனசுல இருக்கிறத வாய் விட்டு சொல்லதான் போறேன். உன் முதலாளி என்ன நினைக்கிறார் போல. எல்லாம் நடக்கும்போது தான் நடக்கும். நான் பேச என்ன பிரயோஜனம்? நீ தூங்கு, எனக்கு தூக்கம் வருது. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப வழியிறமே. மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? மரகதம், என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? அது அதுடா படிக்க. பஞ்சவனா, எங்க போன? பஞ்சவனா, நீ இங்க இருக்கியா? நான் சூளைக்கு போறேன், மத்தியானம் சாப்பிட வர மாட்டேன். நீ சாப்பிட்டேன்னா 3 வேளை திங்கிறதுக்காக மாசத்துல 3 நாளாவது மண்ணு மதிக்க வேண்டியதா இருக்குது. நல்ல விஷயம் பேச வந்திருக்க. நாக்கு வலிக்காத வளர்ற மாதிரி ஏதாவது வளரி வைக்காத. உள்ள வான்னு கூப்பிடு. டேய், முழிக்கிற மொழியே சரியில்லை. ஏதோ பிளானோட வந்திருக்காளுங்க. வத்திங்கிறத விட என் தங்கச்சி, அதை மனசுல வச்சுக்க. பி கேர்ஃபுல். என்ன சொல்லி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மத்த இவ இருக்காளே, கட்டிக்கிட்டா மாமனை தான் கட்டிக்குவேன், இல்லன்னா கைத்த போட்டு நாண்டுக்குவேன் ஒத்த கால்ல நிக்கிறா.
அதுக்கு தான் உன் சம்மதத்தை கேட்டு போலான்னு வந்திருக்கோம். அ. நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது அப்பு. உன் தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவுல இருக்க. அதனாலதான் என் மவளுக்கு சீர் சனத்தி எதுவும் கொண்டு வராம உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையவே சீரா கொண்டாந்துருக்கேன். மாப்பிள பஞ்சவர்ணத்தை கல்யாணி அக்கா ராசுவை கட்டி வச்சுட்டு உனக்கு முத்த மாலை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறது. சந்தோஷத்தை பாரு. பாரு. உள்ள வாங்க கூப்பிடு. இப்ப உள்ள போய் பேசலாமா? டண்டடாய். எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். குறுக்க சேலையை கட்டினேன். எங்க வீட்டுக்கு தானே வரப்போற, பாத்துக்கிறேன். சந்தோஷம் தானே? அத்தை, என் தங்கச்சி உன் வீட்டு மருமகளாக்க எனக்கு ஒண்ணு மறுப்பு இல்ல. உன் மகன் ராசு ஒத்துக்கணும்ல. அப்போ உனக்கு முதல்ல என் மவளை கட்டிக்க சம்மதமா? அத சொல்லு. மாப்பிள நம்ம பஞ்சவர்ணத்துக்கு அறியாத தெரியாத இடத்துல மாப்பிள கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். இப்படி மாமன் வீடு மச்சின வீடுன்னு கிடைச்சா தான் உண்டு. சாம ஒத்துக்கங்க மாப்பிள. ஏப்பு ஒழுங்கார பிள்ளைய பத்திட்டு தம்பி பொண்டி கெஞ்சிக்கிட்டு நிக்குது. ஊம பிள்ளைய வச்சுட்டு இப்படி யோசிச்சா அப்படி? அதுக்கு இல்லைங்க, உள்ளூர்ல 10 காசு சம்பாதிக்கணும்னு நல்ல பொண்டாட்டி கட்டணும்னு நினைப்பான். துபாயில இருந்து வர்றவன் 4 காசு பணத்தோட வருவான். அவன் என்ன நினைக்க போறான்னு தெரியலையே. நீ உடனே ஒண்ணு ஒத்துக்க வேண்டாம் அப்பு. அவனுக்கு ஒரு கரதாசியை போட்டு விவரத்தை கேட்போம். அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல. அவனுக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானே? இதுதான் நம்ம வசந்த மாளிகை. அம்மா, அண்ணா வந்துருச்சு. காத்தி என் புள்ள வந்துட்டா. ஓடியா ஓடியா ஓடியா. ஐயோ 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 ஐயோ. டேய் தள்ளுங்களா. எம்பூ நல்லா இருக்கேனே. நல்லா டேய் தள்ளு. அத்தா எப்படி இருக்கற? சௌக்கியமா இருக்கியா? எப்படி இருக்கற? நல்லா இருக்கியா? அத்தா சௌக்கியமா இருக்கீங்களா? மச்சான் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஊர் இந்த நாத்தனா இருக்கு. உள்ள போல ராசா. இராத்தா ஊரை கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வரேன். என்ன தம்பி இது? செண்டு செண்டு மணக்க மணக்க. மூக்கு தொலைக்குது. எல்லாத்தையும் அள்ளி தீத்துப்படாத அப்பு. இவங்க நாட்டத்துக்கு இதெல்லாம் பத்தாது. நீ உள்ள வா நீ. வழி விடுங்க. அட விடுங்க என்ன. அச்சே பாருங்க செண்டு போட்டி எல்லாம் கொம்பை எல்லாம் பின்னாடி சுத்தாளே. மாப்ள வா மாப்ள சௌக்கியமா இருக்கியா? இந்த உனக்கு முட்டு புஸ் புஸ். எப்படி டீக்கே? உங்க அப்பா எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரா? நல்லா இருக்காரு மாப்ள. அப்பா தப்பிச்சே. ஏய் யார் அவ? பாரு பஞ்சவரணா. தெரியும் டேய். ஏய் வாடிங்க. வா. வாடி. என்னடி ஓச்சே சௌக்கியமா இருக்கியா? ஏய் மாப்ள விடு மாப்ள. உன் தங்கச்சி நாங்க கண்டல் பண்ணாம யார் கண்டல் பண்றது? நீ மாத்திரம் என்ன பாவம் பண்ண? இந்த உனக்கு முட்டு புஸ். புஸ் ஆட்டா மண்ணு மிதிக்கிற சாக்கல டான்ஸ் ஆட கூட கத்துக்கிட்ட போல இருக்கு. ராசா உள்ள வந்து உட்கார்ந்து பேசையா. அவங்க எல்லாம் வருவாங்க. இந்த வரேதா. சரி எல்லாம் போயிட்டு வாங்க. அத்தாச்சி ஓய் பாப்பா எல்லாம் போயிட்டு வாங்க. அடி 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 அடி. என்ன கோயிலுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கா? என்ன இது ஆடிட்டு இருக்க? என்ன ஆச்சு இந்த ஊமச்சிக்கு? ஏய் சாப்பிடுனே. வெச்சதெல்லாம் அப்படியே இருக்குல்ல. அந்த ஊர்ல எப்படி சோறு கீரி கிடைக்குமா? அங்க ஒரே ரொட்டிமா. சோத்தை பார்த்தாலே சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு. பார்த்து வையாதா. சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். அட சாப்பிடுனே. உனக்காக ஆசை ஆசையா செஞ்சது.
ஏண்டா இது என்ன போத்தலு? நம்ம அளவு வேலை கொடுக்கலாம் தீர்த்தம், அது மாதிரி அந்த ஒரு தீர்த்தம். அப்படியா? நான் கொஞ்சம் ஊத்திக்கவா? அடடா, அட என்ன மாதிரி கல்யாணம் மாதிரி இறங்கச்சி போல குடிக்கிறது, நீ குடிக்கப்படாது வை. கல்யாணம் இருந்தா அத சொல்லி தோலையன். ஏண்டா இது என்ன பச்சைப்பட்டி பூரா சீலையா இருக்கு? இந்த சுட்ட பணம் மாதிரி சிகப்பா இருக்கு பார், அது பூரா என் தங்கச்சிக்கு. இந்த சுடாத பணம் மாதிரி பச்சையா இருக்கு பார், அது பூரா என் பொண்டாட்டிக்கு. தயவு செஞ்சு ஓபன் பண்ணாரு. ஓஹோ, கட்டிக்க போற பொண்டாட்டிக்கு கலர் கலரா எடுத்துட்டு வந்துட்டியாக்கும். ஆமா, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பொண்ணு பேசியாச்சா? பேசி முடிச்சு எல்லாம் தயாரா இருக்குடா. நீ வந்தோட தேதியை பாத்துக்கலாம் தான் காத்துட்டு இருந்தோம். அண்ணே நீ முதல்ல சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் என்ன அப்புறம்? நாள் ரொம்ப கம்மியா இருக்குல்ல. அட பொண்ணு பேசியாச்சா? அட நீ கூட விளங்காதவனா இருக்க. ஓஹோ, உன் பொண்டாட்டி பேரை என் வாயால சொல்லி கேட்கணுமாக்கும். என்ன பொண்ணு யாருன்னு சொன்னாதான் கட்டிப்பியா? இந்த தங்கச்சி பார்த்து வச்சா கட்டிக்க மாட்டியா? நீ எனக்கு மட்டுமா பொண்ணு பார்த்துருக்க? உனக்கு மாப்பிள்ளைங்களை சேர்த்து பார்த்துருக்குற. மாப்பிள்ளை கருவாய் 3 வருஷம் ஒப்பிட்டானே. ஏத்தா இந்த பஞ்சவரணம் மேட்டுக்கு மாப்பிள்ளை ஒண்ணும் சொல்லலையே. என்ன சொல்லுவான்? நீ பஞ்சவரத்தை கட்டிக்க சம்மதம் எழுதினதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கட்டிக்கவே சம்மதிச்சான். இப்ப புரியாதவங்க புதுசா கேக்குற. இதே நான் சம்மதம் லெட்டர் எழுதுனேன். டேய் லெட்டர் நல்லா படிச்சு வந்தீங்க இல்லையா? ஏண்டா என்னடா சொல்ற? நீதான் எழுதிருந்தேன், தங்கச்சி தானடா படிச்சா? இந்த தங்கச்சி சொன்னா பஞ்சவர்ணத்தை கட்டிப்பு இல்ல. என்னடா பைத்திய மாதிரி பேசுற? உனக்கு தெரியுமா, என் தலைக்கு வந்த கண்டம் தலைப்பாகையோட போயிடுச்சு. நம்ம ஆசைப்பட்டபடியே எல்லாமே நடந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன முழிக்கிறீங்க? புரியலையா? இன்னொருத்தைய கட்டிக்க போறாரேன்னு இடிஞ்சு போயிருந்தால கல்யாணம் நின்று போச்சு. இப்பதான் சாமி மேலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறதுக்கு இதான அறிகுறி. கொஞ்சம் தான் பாவம். நீ வேணா பாரு, எனக்கு கருணை காட்டின சாமி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா கூட்டியாருவாரு. கல்யாண புடவைன்னு சொன்னியே, பார்த்து நெய்யக்கூடாதா? பார்த்து பார்த்தாம நெய்யற? ஏன்? பாவுக்கேத்து ஊடு நூல் போடலையே. சரியாத்தானமா போட்டிருக்க. உங்க அம்மாவுக்கு சேலை நெய்யறதுல உன் வயசளவுக்கு அனுபவம் இருக்கு. ஊடு ஓடுற சத்தத்தை வச்சு தப்பான நூல் போட்டிருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவேன். இந்த தறியை விட மோசமானதுமா மனசு. எந்த வேகத்துல போய் எப்படி சிக்கல் விழுனே தெரியாது. சேலையில சிக்கல் விழுந்தா நூல் தான் நெய்யும், மனசுல சிக்கல் விழுந்தா வாழ்க்கையே நஞ்சிருமா. என்னம்மா என்னென்னமோ பேசுற? எண்ணத்தை பார்த்ததுனாலதாம்மா பேசுறேன். உங்க அப்பாவும் நானும் இந்த ஊருக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. ஊர்க்காரங்க தாயா பிள்ளையா பழகினதுனால இங்கேயே தங்கிட்டோம். வாழ்க்கையும் ஓடி போச்சு. இனிமே இன்னொரு ஊருக்கு நம்மளையெல்லாம் கூட்டி போய் வாழ வைக்க உங்க அப்பா உடம்புல தெம்பு இல்லம்மா. இந்த புடவையில ஓமானம் மட்டும் இல்லம்மா, எங்க மானமும் சேர்ந்திருக்கு. காப்பாத்திருவேன்னு நினைக்கிறேன். மானத்துக்கு பயந்து தானே என் காதல மனசுக்குள்ளேயே வச்சிருக்கேன். யோ நம்மளுக்கு ஒரு கை போடுங்க. போயா, காலையில கடனுக்கு கை போட சொல்றேன். யோ இந்த கிளப் கடையை நடத்துறீங்க, காலையில இடம் கொடுத்து என்ன ஆயிரும்? என்னம்மாமா காதுல ஊத்து நோண்டிட்டு இருக்காப்ல இருக்கு? ஆமா, தண்ணி பஞ்சம் இல்ல, முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். மூடிட்டு ஆடியா. உங்க மச்சாங்கிட்ட 20 ரூபா கடன் வாங்கிட்டு வந்து விட்டேன். ஒரு கை கடனுக்கு போடுங்கன்னா உலக வைக்குமா ரூல்ஸ் பேசுறேன் சொட்ட தலைய. அப்போ ஒரு 100 ரூபாய் சில்லற இருக்குமா? அப்போ 100 ரூபாய்க்கா? உங்களுக்கு இல்ல சொல்றியா? ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. டேய் எனக்கும் போடுங்கடா. தலை தல்றா. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. போடு 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 போடு. அண்ணே பஸ் வந்து சில்லற போனே. நம்ம ஊர்ல என்னைக்கு கரெக்ட் டைம் பஸ் வந்திருக்கு? 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, 1000 ரூபாய் சில்லற கொடுக்குறேன். என்ன கேட்டு நமக்கு நல்ல கார் தானே, ரமேஷ் சூட்டு. அவங்க கிடைச்சா நம்ம என்ன முடியும்? இல்ல 50 ரூபா போச்சு. இந்தாயா
புல்லு தானே? ஆமா இப்படி இந்த புல்லு எவ்வளவு? புல்லு 50. கவுத்தா 10. அப்ப கவுத்திருக்கலாம் என்ன? இல்ல என் மாமா எப்பவும் இப்படிதான் வரட்டு இழுப்பு இருப்பாரு. வேலைப்பாடு போய. சீட்டாட்டத்துல மட்டும் எப்போது வரட்டு இழுப்புல கூடாது, கமுத்தி கமுத்தி ஆடணும். இப்ப சீட் நல்லா வரலைன்னா கவுத்துறேன். போடு 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 போடு. அண்ணே பஸ் வந்துரும்ண்ணே, சில்லற விடுங்கண்ணே. பஸ் எல்லாம் வராதியா, பஸ் வரக்குள்ள போடியா. சில்லற இது ஆயிட்டு இருக்குல்ல. அத பொண்ணு ஆசை பொண்ணு, இது ஒட்டுக்காடு இல்ல. அத போடு ஆசை பொண்ணு. அப்படியா? ஆசை பொண்ணு. ரம்மி அண்ட் ஷூட். யோ ஆசை போடு போடுன்னு உயிர் எடுத்திய. சீட் ஆடுறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? பஸ்ஸுக்கு போகணும்ண்ணே, ஊருக்கு போகணும்ண்ணே. எந்த ஊருக்கு? கொட்டாப்பட்டி போகணும்ண்ணே. ஏன்னா பின்னாடி தட்டு போயிட்டு இருக்கியா? புரிஞ்சுக்கிட்டு தட்டுறதா நீ பாட்டுக்கு வந்துருந்தா? பஸ்ஸுக்கு சில்லற விடுங்கண்ணே. என்ன அர்த்தமெல்லாம் பேசிட்டு பணம் பூரா போயிடுச்சுல. பணம் கேட்டு நான் எங்க போவேன்? உங்களுக்கு பணம் பத்தினா எனக்கு என்ன? பணம் என்னண்ணே? டேய் பணம் உனதா இருந்தா எனக்கு எப்படி நஷ்டமாகும்? என்னண்ணே? டேய் இப்போ எனக்கு நஷ்டமாச்சுன்னு வையே, அது எப்படி உம்மனமாகும்? என்னண்ணே குழப்புறீங்க? என்னடா அதுங்களா? இப்போ நஷ்டம் யாருக்கு? உங்களுக்கு. பணம் யாருது? என்னது? அப்ப உண்மையான நஷ்டம் யாருக்கு? எனக்கு. அதை தாண்ட நான் அங்கிருந்து சொல்லிட்டு வரேன். புரியாம நீ வாட்டுக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தா சரியான சில்லற பஸ் கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். ஏய் இல்லண்ணே சில்லற கட்டிச்சுக்கல மாட்டேன்னு சொல்ல வந்தேன். கொண்டு போடுவேன். என்னடா நஷ்டக்க? அண்ணே 2 ரூபா பஸ் கொடுத்தீங்கன்னா பஸ்ல ஊருக்கு போய் சேர்ந்துருவேன். பஸ் இப்போ பஸ்ஸே கண்டுபிடிக்கலன்னு வையே, கொட்டாப்படிக்கு எப்படி போவேன்? நடந்து போவேன். அதை தானே நானும் சொல்றேன். இன்னும் பஸ்ஸே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்க. நட வெறு 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 நட, ஊர் வந்துடாதா? எப்படி? சரியான கேப் மாட்ட போய் மாட்டிட்டு இருக்கேன். ஏய் யாரம்மா சேலைய காத்த பறக்க விட்டது? முழுல மாட்டிட்டு முகத்தை மறைக்குதுல. ஏய் ஐயோ. பார்த்தது போதும், அந்த சேலைய கொஞ்சம் எடுத்து விடுங்க. சரி சரி எடுத்துறேன். என்ன மாரியத்த கோயிலுக்கு போற மாதிரி உடம்பு பூரா மஞ்சள் பூசி இருக்க? ஒரு பொண்ணு உடம்பு பூரா மஞ்சள் பூசுறது ஏன் தெரியுமா? தெரியலையே. மனசுக்கு பிடிச்சவன உள்ளுக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு அவளை அறியாம உடம்பு செவந்துருமா. அது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் மஞ்சள் பூசுவாங்க. சரியான ஔவையார் தான். பாத்து பாத்து முள்ளு பட்டு சேலை கிழிஞ்சிட போகுது. எங்க வீட்டு தறிக்கு தெரிஞ்சா அழுதுரும். ஏன்னா ஒவ்வொரு நூலையும் மூச்சு வாங்க ஓடி ஓடி பின்னது. ஒரு பொண்ணு உடம்புல அவ புருஷனை விட அதிகமா ஓட்டிட்டு இருக்கிறது சேலை தானே எங்க வீட்டுக்காரி அடிக்கடி சொல்ல. அது மாதிரிதான் இப்ப என் சேலை முள்ளோட மாட்டிக்கிச்சு. இந்த சேலை விழுகாதா விழுகாதான்னு ரொம்ப நாளா முள்ளு ஏங்கிட்டு இருந்திருக்கு. ஏன்? முள்ளோட பின்னிக்கிட்டு எடுக்க முடியலையே. நீ உடம்புல போட்ட மஞ்ச சேலை பூரா ஒட்டி இருந்துச்சு. இப்ப என் மனசுல ஒட்டிக்கிடுச்சு. தினமும் இதே தொல்லையா போச்சே. தலையெழுத்து. ஆஹா என்ன பக்தி! காலங்காத்தால இப்படி நெடுஞ்சாங்கடையா படுத்து கிடக்குறாரு. யாருங்க இவரு? அண்ணன் அசலூரா? ஆமாங்க. அதான் மணிக்கணக்கா இப்படி படுத்து கிடக்குறாரு. இவருக்கு என்ன நேத்தி கடனா? ஏன்பா நேத்து கடன் இல்லப்பா, நேத்து கடன் வாங்கி அச்ச மப்பு படுத்து படிக்கா இருக்குது பாரு. டெய்லி அடிக்க வேண்டியது, இங்க வந்து படுத்துக்க வேண்டியது. டேய் எழுந்துடுறா. அண்ணே அண்ணே எழுந்துருங்கண்ணே, பொழுது வெடிஞ்சிச்சு. விடுஞ்சிருச்சா? உனக்கு எப்பயுமே இருட்டும் பகலும் ஒண்ணுதானே. அதுக்கே என் காய் துப்புற? அண்ணா போதில் அங்க எங்கண்ணா போறீங்க? உங்க வீடு இங்க இருக்கு. இந்த பக்கமா? நேத்து நான் சரக்கு போடும்போது நம்ம வீடு இந்த பக்கம் தானே இருந்தது. ஐயா அண்ணா நீ சொல்றது கரெக்ட்ண்ணே, நீ சொல்றது கரெக்ட்.
வீடு என்னமோ இந்த பக்கம் தான் இருந்துச்சு. நைட் எல்லாம் பூமி சுத்துச்சு இல்ல, அதுல வீடு இந்த பக்கம் வந்துச்சு. நேத்து நைட்டு விடி விடி தூங்குனில்ல, அதுல உனக்கு தெரியல. நான் தூங்கிட்டு இருந்தேன். இந்த நாயடா சொல்லுச்சேன். இந்த ஊர்ல ஒரு 4 நாய் சொல்லுச்சு. 4 நாய் சொல்லுச்சுங்கிறதுக்காக சொர நாய் நீ வந்து தூங்கிட்டு இருந்தா என்ன எழுப்பி விடுவியா? நான் ஏன் தூங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு தெரியாதா? என்ன கேட்டா? நிதானமா இருந்ததுன்னா சீட்டு விளையாடணும். சீட்டு விளையாட காசு வேணும். காசு இல்லாதனால தானே ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்திருந்தேன். என்ன ஏன் எழுப்பி விட்ட? இப்ப சீட்டு விளையாடணும், எனக்கு காசு வேணும். நான் எதுக்கு தரணும்? டேய் அடுத்து எழுப்பி விட்டீங்களா, அதுக்கு அபராதம். அபராதமா? ஆமா. நாங்களும் கூட தானே உட்காந்துருக்கோம். நாங்க ஏன் எழுப்பல? இப்படி ஏதாவது விவகாரம் வரும் தெரிஞ்சுதான் பேசாம இருந்தோம். கேட்கற காசை கொடுத்துட்டு போ. காலையில இருந்து நான் ஏன் இவரை சுத்தி சுத்தி பெருக்கிட்டு இருக்கிறேன். எழுப்புனா வில்லங்க வரும் தெரிஞ்சுதான். இப்ப வில்லங்க வந்துருச்சு இல்ல, கொடுத்துட்டு போ. குர்ரா அட குர்ரா குர்ரா ஒரு புள்ளுக்கா வேண்டாமடா. ஐயா கும்பிடுங்க. உட்காருங்க. அப்புறம் என் தங்கச்சி விஷயமா சொல்லியிருந்தேன். பேரு பஞ்சவர்ணம், ஊரு வடுகப்பட்டி, வயசு 21, வாய் பேசாத பொண்ணு, சீரியல் நம்பர் 1333. கரெக்டா? புள்ளி ஓரெல்லாம் கரெக்டா இருக்கு தம்பி. நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஜாதக பொருத்தம் சாதகமா இருந்தாலும் விவாக பொருத்தம் விவகாரமா எல்லாம் இருக்கு. ஐயா கல்யாணம் வரைக்கும் வந்த சொந்தக்காரனு என் தங்கச்சி கட்ட மாட்டேன்னு கையை வச்சுட்டான். அவன் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி பார்க்கணும். நகை நட்டு பணம் காசை பத்தி எல்லாம் கவலை இல்லைங்க. எவ்வளவு ஆனாலும் தம்பி, என்னதான் பணத்தை கொடுத்து நகை நட்டு போட்டாலும் இப்ப வர்ற மாப்பிள்ளைங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஐயா எனக்கு குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணு பாருங்க அப்படிங்கிற ஒருத்தன், இன்னொருத்தன் எனக்கு ரொம்ப மாதிரி ஒரு பொண்ணு வேணுங்க அப்படின்னு கேட்கறான். என்ன பண்றது? உன் தங்கச்சி வாய் பேசாத புள்ள, கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, காத்திருந்தாலும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். உன் தங்கச்சி போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுத்து வைங்க. போட்டோ எல்லாம் இல்லைங்க, ஆனா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருப்பா. மாடனா பொண்ணு கேட்கறவங்களுக்கு மகாலட்சுமி மாதிரிலாம் தேவைப்படாதுப்பா. ஒரு போட்டோ இருந்தா எடுத்து கொண்டு கொடு, பிராக்கெட் போட்டு பாக்குறேன். ஐயா 1000 பொய் சொல்லி ஒரு பெரிய இடத்துல மாப்பிள்ளைய பார்க்க வேணாம். என் தங்கச்சி ஆயுஸ் பூரா கண் கலங்காம வச்சு காப்பாத்துறேன். ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்தா போதும், உங்களுக்கு கோடி புண்ணியமா இருக்கும். ஐயா நான் போட்டோட வரேன். வரேன் ஐயா. வாங்க வாங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி தள்ளி பாடுங்க. எங்க என்னப்பா நல்லா எடுங்க. இருக்கிற தாவ எடுக்க முடியா? கொஞ்சம் மேல பாரு. அப்படியே கரெக்டா அப்படியே. எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாருங்க. கண்டிப்பா முடிச்சிடுறேன், ஒன்னும் கவலைப்படாம போ. எனக்கு பொண்ணோட அண்ணங்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். மாணிக்கா வணக்கம். வாங்கண்ணே. வணக்கம் வணக்கம். மாப்பிள்ளை வேணும் சொன்னீங்கல்ல, இப்ப மாப்பிள்ளையோட வந்திருக்கேன். என்னது மாப்பிள்ளை வண்டியில இருக்கா? பஞ்சவனம் அந்த ஜம்கலத்தையில எடுத்து சீக்கிரமா போடுமா. இருங்கண்ணே. அண்ணே ஏன் வண்டியில உட்காந்துருக்காரு? சீக்கிரம் இறங்கி வர சொல்லுங்க. இந்த கூட்டி வந்துடுறேன். பஞ்சவனம் முகத்துக்கு பவுடர் பூசிக்கோ, பொண்ணு பார்க்க வராங்கல்ல. நீ போய் காத்து இப்படி போ. வாங்க. பையன் நல்லவனா இருக்கான். ஊமையா இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிக்கிட்டேன்னுட்டான். ஆனா அவங்க ஆத்தா அப்பா தான் பணம் நகைன்னு ஆசைப்படுறாங்க. அதை நீ கரெக்டா பேசி முடிச்சிக்க. எவ்வளவு கேட்டாலும் பரவாயில்லைங்க. என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சா போதும். நீங்க அவங்கள உள்ள வர சொல்லுங்க. போங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் உட்காருங்க. நம்ம வீட்டுக்கு என்ன விருந்தாளி எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம பஞ்சவரணத்தை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பால் தின்ட்டு போயிடுறாங்க. மண்ணா பிறந்த நமக்கு இருக்கிற மரியாதை கூட பொண்ணா பிறந்த பஞ்சவரணத்துக்கு இல்ல. நம்மளையாச்சும் யாராவது காசை கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்க பாரு, காசையும் கொடுத்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. இந்த மனுஷ பிறவியே கேவலம். இத பாரு, யோசிக்காத.
என் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீன்னு போட்டி போட்டுட்டு வர்றாங்க. நாங்க உன் தங்கச்சியை கட்டுறது ஏதோ கொஞ்சம் பணம் நகை கூட கிடைக்குதுங்கிறதுக்காகத்தான். இங்க பாரு, 15 பவுன் நகை போட்டு 20,000 ரூபாயை கையில கொடுத்துட்டீங்கன்னா நிச்சயம் பண்ணி முடிச்சிடலாம். அந்த பக்கத்து ஊர்ல ஏதோ ஒரு செவிட்டு பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதை பார்த்துட்டு போவோம். என்ன தரங்குற? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டீங்க. மாணிக்க முடிவு என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எனக்கு முழு சம்மதங்க. நீங்க கேட்டதெல்லாம் நான் செஞ்சிடுறேன். அம்மாவுக்கு கல்யாணம்னு வெக்கத்தை பாரு. வெக்க வந்துருச்சா? என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுடா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. அக்கா, கண்ணுமக்கா, வா வா வா. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சுடா. என்ன